என் மிஸ்டர் அப்படியா? வணக்கங்க. என்ன பண்ணா? இவன் தான் ராமு, என் உயிர் சிநேகிதன். ஆமா. அது இது என் கூட ஒரு 5 வருஷமா இருக்குங்க. இது என் மிஸ்ஸஸ் சொல்ல வந்தேங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் இவரோட பஞ்சாதி. சுத்த நாட்டுப்புறமா இருக்கேன். ஆமாம்மா, இது நாட்டுப்புறம் தான். இப்பதானே சென்னைக்கு வந்திருக்கிறா. கொஞ்சம் ஒதுப்புறமா கூட்டு போய் இந்த ஊர்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் உன்ன மாதிரியே புருஷன் மரியாதை பேச கத்துக்குவா. ஹலோ, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? மேடம் யாரும் நினைச்சிட்டீங்க? யாரு? டிவி நடிகை. டிவி நடிக்க இது வரைக்கும் எந்த டிவிலையும் பார்த்தது இல்லையாப்பா? டிவி ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியாதியா? ஆமா, ஆன் பண்ணி வச்சா ரொம்ப தெரிஞ்சிடும். என் ஒய்ஃப்டா. ஆமா, ஐயோ, இவங்க தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களே. 36 சேவல் இவங்க தானே வர்றாங்க. டிஸ்கவரி சேனல் கூட இவங்க தானே மெயின் ஆச்சு. நேற்று போச்சு. அவங்க இப்ப நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவு பண்றோம்? என்னங்க, உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஓவரா பேசுறாரு. வீட்டெல்லாம் விட முடியாது, வெளியில போக சொல்லுங்க. ஐயோ மீனா, இவனுக்கு போய் அப்படி சொல்ற? இந்த பால் மடியில முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? சினிமால கதை எழுதுறதுக்காக நம்மள நம்பித்தான மீனா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை போய் விரட்டி விட்டா அவனுக்கு யாரு மீனா சப்போர்ட் பண்ணுவாங்க? அவன் பாட்டு இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போட்டுங்க மீனா. மேடம் ஒரு வாங்க. சினிமாவுக்குமே கதை எந்த போட்டு எந்த வயசுக்கு யாருக்கு தெரியும்? அவன் நாளைக்கே கதையில சினிமா பேர் ஆயிட்டான்னா அவனை வச்சு இன்னைக்கு டிவி இருந்து சினிமா எப்படி இந்த மாதிரி ஐடியா கொடுத்துட்டு தான் இந்த மாதிரி ஆளை நான் பிஏவா கட்டிக்கிறேன். அவனை மடக்கலாம் போதும். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? திடீர்னு கேட்கறாங்களே, இது எடுத்துக்கலாம். ராமூர்த்தி பாருங்க. ராமூர்த்தி உங்களுக்கு பிடிக்காத மாத்திக்கிறேன். முடிச்சாங்க ஓகேயா? ஐயோ, அதுலங்க உங்களுக்கு கதை சுமாராவது எது தெரியுமா? சூப்பரா எழுதுவோமா? பெட்டி ஃபுல்லா கலந்தாங்க. இந்த மாதிரி ஊர்ல 4 பெட்டி இருக்குது. என் வீட்டு சும்மா ரொம்ப கம்பேர் பண்றாரு. இவங்க சங்கத்துக்கு அந்த போஸ்ட் கொடுத்துருங்க. எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். சத்தியமா மத்தியானம் உனக்கு வழக்கம் போல சிக்கன் ஒருவல், ஃபிஷ் ஒருவல், மட்டன் ஒருவல் எல்லாத்தையும் அமைச்சிட்டுமா? நான் இப்ப ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன்ல, டயட்ல இருக்கேன். எனக்கு என்ன வேணும் கொஞ்சம் மெனு கொடுத்துருவாங்க. அந்த வறுவல் சமாச்சார மேட்டர்ல எனக்கு அனுப்பிச்சிருக்கேன். மேடம் கிட்ட அந்த ஒரு பழம். ஓகேங்க. ஒரு பழம் தான் சாப்பாடு. ஒரு பழம் தின்னா அப்படி ஓங்குதாங்க வளர்ந்துருக்காங்க. ஆமாடா, என்ன பழம்டா அது? அது பழப்பழம்டா. பழமா? ஒரு புது பழப்பழத்தை வீடு கட்டி திங்கிறதுக்கு பேர் டயட்டா? என்னடா? ஐயோ, அநியாயமா இருக்கே. பாத்தியா, ஒரு தாலி தொங்குதுறாங்க. யாருன்னு தெரியல. ஐயோ, இதுக்கு ஏன் கத்துறீங்க? குளிக்கும் போது உருக்குதே, நான் தான் தாலியை கட்டி வச்சேன். எடுத்து வைங்க, நைட்டு வந்து போட்டு. நைட்டு போட்டுக்கிறதுக்கு இது என்ன நைட்டியா? இதெல்லாம் பத்திரமா எடுத்து வைக்கணும். என்னடா என்னங்க என்னங்க இது? சென்னையில தாலியெல்லாம் கழட்டி தொங்க விடுறாங்க. இது அலிஃபாய்து செயல்ரி. இது பரவாயில்ல. பட்டணத்துல சில பொம்பளைங்க பூச்சினியே கட்டி தொங்க விடுறாங்க இந்த மாதிரி. யாரு? டேய், உனக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year. ஆனா 10 வயசுல ஒரு பையனை பெற்று வச்சிருக்க. திருட்டு பையன் நீ. பக்கத்து வீட்டுல பையன்டா. பக்கத்து வீட்டு பையனா? அப்படியே உங்களை விட்டு வச்சுக்கா? விடுமா, பட்டணத்துல இதெல்லாம் சகஜம். விவசாயம் இல்லாம ஆமா, ஆன்டி சென்டிமெண்டாவே பேசிட்டு இருக்காங்களே. யாரு நமக்கு? என்ன பார்த்தாடா யாருன்னு கேக்குற? கூடிய சீக்கிரம் பாடுறா. தமிழ்நாட்டின் புதிய விடி வெளியில நானு மண்ணை புழக்க போறேன், மலையை புரட்ட போறேன்டா நானு. இவ்வளவு அழகா இருக்காங்க. யாரு ஆன்டி? அவதான்டா என் பொண்டாட்டி. நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதா? அவன் சின்ன பையன் தெரியாம வந்து குரங்கு கையில பூ மாலை சூப்பர் டைட் சாமி